ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். வெரி குட் மார்னிங். இன்னைக்கு டேல வந்து பார்த்தீங்கன்னா 2.65 கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்ட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 14 மினிட்ஸ் 50 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5:36 வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஃபைனலி இன்னைக்கு டேல வந்து ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வந்து நின்றுட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்ல யாராவது நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ஹர்ட்டாக தான் இருக்கும். ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நபர்கள் நம்மளை விட்டுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. நம்மளோட கேரக்டர் இருக்கட்டும், நம்மளோட வேர்ஷனாக இருக்கட்டும், வாட் எவர் மேபி த ரீசன் அவங்க விட்டுட்டு போறதுக்கான காரணம் நம்மளை பிடிக்காம போறது நிறைய இருக்கலாம். நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதனால வந்து பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப எக்ஸ்ட்ரா டிப்ரெஷனு, சோகமா, ஆன்சிட்டியா அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து உடச்சிருந்துட்டு வெளியே வரணும். அது ஒரு டூலாவோ ஒரு ஃபியூவலாவோ கிரியேட் பண்ணி நம்மளோட லைஃப்ல வந்து எப்படி நம்ம மேல வரலாம் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். லவ் பண்ண பர்சன் வந்து விட்டுட்டு போயிருக்கோம், பட் செல்ஃப் லவ் விட்டுட்டு போகக்கூடாது. நம்ம லவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா செல்ஃப் லவ் போகவே கூடாது என்னைக்கு இருந்தாலும். ரொம்ப முக்கியமா ஒரு நாள் ஃபியூச்சர்ல அந்த நபர் நம்மளை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த டைம் அவங்க ரெக்ரெட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் நம்ம என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணிட்டு நம்ம அப்கிரேட் ஆயிருக்கோம் அப்படிங்கறத மூவ் ஆன் ஆயிட்டு கடந்து போயிட்டு காட்டணும். ரொம்ப முக்கியமா இதுதான் இன்னைக்கான லெசனா இருந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எப்பவுமே இடச்சிருந்து வெளியேறலாம், ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம லைஃப் நம்ம கையில தான் இருந்துட்டு இருக்கு. செல்ஃப் லவ் எப்பவுமே இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். டாடா பை பை.